வணக்கம் நண்பர்களே. திமுகவின் ஆலமரத்தை சாய்த்த விஜய். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பாலியல் வன்கொடுமைகள் போன்ற மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்ப திமுக மீது விஜய் வீண்பழி சுமத்துவதாகவும் சட்டமன்றத்தில் நடிகரை போலவே செயல்படுவதாகவும் தற்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதாவது இன்று உங்களுக்கு வாக்களித்த மக்களே ஏண்டா இவருக்கு வாக்களித்தோம் என எண்ணும் வகையில் தான் ஆட்சி இருக்கு என முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கடுமையாக விமர்சிச்சிருக்கார். தமிழக சட்டமன்றத்தில் திமுக மீது அவதூறு கருத்துக்களை முன்வைத்து பேசிய முதலமைச்சர் உரைக்கு தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் இந்த அரசின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் பதில் அளித்து பேச வேண்டும் என கூறியிருந்தார். ஆனால் அவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் திமுக மீது குற்றம் சுமத்துவதையே தனது பணியாக கொண்டுள்ளார். இன்னும் எலெக்ஷன் மோடிலிருந்து சிஎம் மோடுக்கு மாறாமல் ஏற்ற இறக்கத்தோடு சினிமாவில் பேசுவதை போல பேசி சட்டமன்றத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் ஸ்டுடியோ ஆகவும் நினைத்து கொண்டுள்ளார். கேமரா முன் வசனம் பேசி பழகியவர் இப்போதும் அதையே செய்கிறார். தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனைகளான தொடர் பாலியல் வன்கொடுமைகள், குறிப்பாக சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள் இவற்றையெல்லாம் முன்வைத்து எதிர்க்கட்சியாகிய நாங்கள் களத்தில் இறங்கி போராடத் தொடங்கும் முன்பே மக்கள் தெருவில் இறங்கி போராடி வராங்க. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை, கொலை முதல் கும்மிடிப்பூண்டி பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை வரை மக்கள் போராடிட்டு வராங்க. ஆனால் இதற்கெல்லாம் எந்த பதிலும் இல்லை. தாவேகா நிர்வாகிகள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் பதிவாகியிருக்கு. தாவேகா எம்எல்ஏ மீதே பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளிக்கிறார். ஆனால் அதை பற்றியெல்லாம் வாய் திறக்கல. இந்த பிரச்சனைகளையெல்லாம் திசை திருப்பும் திமுக மீது வீண் குற்றச்சாட்டுகளை வைப்பது, குட்டி கதை சொல்வது, இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் செய்யும் வேலை. ஒரு முதலமைச்சர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற நடைமுறையை விட்டுவிட்டு இன்னும் நடிகராகவே செயல்படுறார். அரசு அமைத்து 1 மாத காலம்தான் ஆகிறது என நாங்கள் களத்திற்கு வந்து போராடவில்லை. ஆனாலும் பொதுமக்களும் விவசாயிகளும் காத்திருப்பாங்களா? அவர்கள் நாள்தோறும் போராடி கொண்டிருக்கிறாங்க. பொய் வாக்குறுதி அளித்து விவசாயிகளை ஏமாற்றியதால் தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் இந்த அரசுக்கு எதிராக போராடிட்டு வராங்க. அவர்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் திமுக தான் தூண்டி விடுகிறது என பேசுகிறார் முதல்வர். ஆதரவு தந்தார்கள் கூட்டணி கட்சியினர் என பேசினாரே, அந்த கூட்டணி கட்சியினர் சிபிஐ விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தை அறிவிச்சிருக்கு. அவர்களையும் நாங்கள் தான் தூண்டிவிட்டோமா? கலை யதார்த்தம் புரியாமல் யாரோ எழுதி கொடுக்கும் ஸ்கிரிப்டை மட்டும் பேசுகிறார். ஆடியோ லான்ச்சில் குட்டி கதை சொல்வது போல சட்டமன்றத்திலையும் குட்டி கதை சொல்கிறார். அப்பா குறித்து குட்டி கதை சொல்கிறாரே, உங்கள் அப்பாவை எப்படி நடத்தினீங்க? அது பற்றி முதல்வர் விஜய் அவர்களின் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரே என் மகன் என் கட்டுப்பாட்டில் இல்லை, புஷி ஆனந்த் கட்டுப்பாட்டில் உள்ளார் என பேட்டி கொடுத்தாரே, மறந்துட்டீங்களா? எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னதை போல செங்கல்பட்டு ரோட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தால் கூட பாமக தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் தலைவரை குறிப்பிட்டு மகன் என்றால் மு.க. ஸ்டாலின் போல இருக்க வேண்டும் என பாராட்டினார். கல்லூரியில் படிக்கும் பெண் பிள்ளைகள் எல்லாம் அன்போடு அப்பா என அழைக்கும் வகையில் ஆட்சி செய்தவர். ஆகவே முதலில் உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள் சிஎம் சார், பிறகு மற்றவரை பற்றி பேசலாம். இதுபோன்று மடைமாற்றும் கதைகளை கூறி டைவர்ஷன் பாலிடிக்ஸ் செய்வதன் மூலம் மக்கள் பிரச்சனைகளை மூடி மறைக்கலாம் என நினைக்கிறார். அது நடக்காது. உங்களுக்கு வாக்களித்தவர்கள் 35% மட்டுமே. உங்களுக்கு எதிராக வாக்களித்த மக்கள் 65% என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு வாக்களித்த மக்களே ஏண்டா இவருக்கு வாக்களித்தோம் என எண்ணும் வகையில் தான் ஆட்சி இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது 6 மாத கால அவகாசம் கொடுத்த பிறகும் பிரச்சனை அல்ல, உடனுக்குடன் தீர்க்கப்பட்டாக வேண்டும். ஆகவே வீண் பழி போட்டால் சட்ட ஒழுங்கை சீர்படுத்த நடவடிக்கை எடுங்கள். அதேபோல் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசுகையில் எதிர்க்கட்சி தலைவர் குறுக்கீடு செய்து விளக்கம் கொடுக்க முற்பட்டால்
அதை அனுமதிப்பது தான் அவை மரபு என கூறியிருக்கிறார்.